எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் பையன் தயிர் சாதம் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து 1 கப் ரைஸ் 3 கப் தண்ணி வச்சுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. என்ன தான் வந்து குக்கரில் வந்து ரைஸ் வச்சாலும் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதனால் வந்து மிக்சியில் வந்து ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து குக்கரில் ரைஸ் வச்சேன்னா தயிர் சாதம் செய்வேன். ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இது மாதிரி க்ரீமியான தயிர் சாதம் வந்து நம்ம செய்ய முடியல அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் இது மாதிரி செஞ்சு பார்க்கும்போது எனக்கு அதே டேஸ்ட்டில் கிடச்சிது. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டில் கிடச்சின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பசுமாள் தயிர் தான். இந்த க்ரீமியான ரைஸுக்கும் இந்த தயிருக்கும் ரொம்ப சூப்பராக வந்து தயிர் சாதம் வந்து செட் ஆகிடுங்க. இது மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸில் வந்து ரைஸ் வைக்கும்போதே நான் வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ தயிருக்கு தேவையான சால்ட்டு வந்து போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் பையனுக்கு வந்து தாளிச்சா பிடிக்கவே பிடிக்காதுங்க. என்ன தான் நம்ம சொன்னாலும் வந்து தாளிச்சா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இது மாதிரி க்ரீமியாகவே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எப்போதுமே தயிர் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஆனால் வெயில் தொடங்கிருச்சு. ரொம்ப வந்து ஸ்பைஸியாக எதுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் வந்து எனக்கு சைடி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. உருளைக்கிழங்கு வேணான்ட்டாங்க. சரி பீன்ஸ் கேரட்டு வந்து பொரியல் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே சொல்லியாச்சு. அதனால் வந்து பீன்ஸ் கேரட் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதுமே வந்து பீன்ஸ் கேரட் வந்து எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவேன். ரெண்டாவது வந்து இது சாப்பிட்றதுனால நார்ச்சத்து அப்புறம் விட்டமின் ஏ எல்லாமே வந்து கிடைக்கும். ரொம்ப வந்து சூப்பரான எல்லா சீசனுக்கும் ஏற்ற வெஜிடபிள்ஸும் கூட. அதனால் வந்து எப்போதுமே வந்து ஃப்ரிட்ஜில் கேரட்டு பீன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டெலிசியஸாகவும் கூட செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து பொரிஞ்சிட்ருக்கு. அடுத்தது கொஞ்சோண்டு வந்து கடலப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இந்த பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு கடலப்பருப்பு சேர்த்தா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆனியன் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப வந்து ஆனியன் வந்து வதங்க வேணாம். உடனே வந்து பீன்ஸ் கேரட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் வந்து இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து அதிலே தண்ணி விடுற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கட்டியும் வந்து நம்ம மேலே வந்து தூவி விடுறதுக்கு தேங்காய் துருவல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 10 ரூபான்னு கும்பகோணத்தில் தான் கும்பேஸ்வரன் டெம்பிளில் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 5 வருஷம் இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து ஒரு தேங்காய் துருவணுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் மறுபடியும் வாங்கணும். சின்னதாக கொஞ்சம் விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் எடுத்தாச்சு. இப்போ சிம்மில் வச்ச பீன்ஸ் கேரட் வந்து ஓரளவு வதங்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து பீன்ஸ் கேரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து லஞ்சு இது மாதிரிலாம் செய்யும் போது நம்ம வந்து பாத்திரம்லாம் ரொம்ப கம்மியாக செஞ்சால் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் எப்போதுமே நான் கொடுத்து அனுப்புவேன்.
என்ன தான் வந்து இட்லி ஊற்றும் போது நம்ம துணி எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அந்த இட்லி பானையில் போட்டு துணியை வந்து பிழிஞ்சு எடுத்து தான் நான் ஊற்றுவேன். உங்களுக்கு அதே பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இது மாதிரி வந்து இட்லி துணி இது வந்து ரேஷனில் கொடுத்த வேஷ்டி தான். இதை வந்து எப்படி வந்து பழகிறதுன்னு இட்லி துணி வந்து நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வந்து எனக்கும் சேர்த்து வந்து இட்லி வந்து ஊற்றிட்டுருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன இட்லியாக ஊற்றிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் குட்டி குட்டியாக வந்து ஊற்றிட்டுருக்கேன். என்ன தான் நம்ம வந்து மாவு வந்து சிந்தாமல் ஊற்றணும் அப்படின்னு பார்த்தாலும் லைட்டாக வந்து ஸ்டவ்வில் வந்து சிந்து தான் செய்யுது. இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இட்லி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இட்லி வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 8 நிமிஷத்தில் வெந்துடும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து இட்லிக்கு வந்து சைடிஷாக தக்காளி சட்னி வந்து வதக்கலான்ட்டு தக்காளி வெங்காயம் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு ஒரு தக்காளி சட்னி வந்து அரைச்சிடலாம். எப்போதுமே டெய்லியுமே எங்கள் வீட்டில் வந்து தக்காளி சட்னி இல்லாமல் இருக்காதுங்க. தக்காளி சட்னி இல்லைன்னா அந்த நாளே வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி வந்து தக்காளி சட்னி என்ன தான் சட்னி அரைச்சாலும் தக்காளி சட்னி வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து தக்காளியில் வந்து நார் சத்துலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் எதுவுமே வராது, கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 வரமிளகாய் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வரமிளகாய் வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்க்கணும். இல்லைன்னா உரைக்கும், ரொம்ப வந்து ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி வதக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க சட்னி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும் அப்படின்ட்டு மூடி போட்டுட்டேன். இப்போ நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி சட்னி வந்து தாளிக்கவே வேணான்ட்டாங்க. தாளிச்சா பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு நானும் கடுகு எப்படியாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும் கேட்குறது கிடையாது. தாளிக்காதீங்க அப்படின்ட்டு சாப்பிட்றாங்க. உங்கள் வீட்டில் அதே மாதிரி கடுகு பிடிக்காத ஆள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம லஞ்ச் பேக்ஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி க்ரீமியான தயிர் சாதம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது மாதிரி வெயில் டயத்தில் வந்து வாரத்தில் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்புனீங்க, இல்லை ஒர்க்குக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக தயிர் சாதம் வந்து எடுத்துக்கோங்க. வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. பீன்ஸ் கேரட்டு பொரியலும் வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் தான் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லை, பீன்ஸ் கேரட்டு பொரியலும் வந்து நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இட்லி வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. இட்லிலாம் சாப்பிட்றதுக்காட்டியும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகிடுது. என்ன தான் ஊட்டி விட்டாலும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. அதனால் சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ வந்து என்ன தான் நம்ம சட்னி அரைச்சி எந்த சட்னி கொடுத்தாலும் வந்து பொடி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பொடி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு நம்ம வந்து கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தண்ணி வந்து சுட வச்சிட்ருக்கேன். வெயில் காலங்கிறதுனால ரொம்ப ஹீட்டாகவும் வந்து கொடுக்க வேணாம். நான் அதுக்குன்னு வந்து தண்ணியை ஹீட் பண்ணாமையும் கொடுக்கக்கூடாது. என்ன தான் நம்ம பார்த்து தண்ணி கொடுத்து அனுப்புனாலும் ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு தண்ணியை குடிச்சிட்டு கோல்டுன்னு வந்து தான் நிற்கிறாங்க பசங்க. அடுத்து ஸ்நாக்ஸ் வந்து பிஸ்கெட் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் குட் டே பிஸ்கெட் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன்.
அவ்வளோதாங்க, இன்றைக்கி சிம்பிளாக வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.